இது வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் குத்தாலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் பழைய கூடலூர் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே வந்து மாட்டுப் பண்ணையெல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே அந்த இருக்கிற பெரிய ஒரு வீட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம், எம்பிபிடி பேக்கப் சிஸ்டம், அப்புறம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டிங் சிஸ்டம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே வரக்கூடிய ஏசி, நம்ம தொடர்ச்சியான மின் தேவைகளுக்கு முழுமையாக இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம வந்து சோலார்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து 300 தான் வரும். அந்த மாதிரி முழு தேவைகளையும் ஏசியிலேருந்து, தண்ணி மோட்டார்லேருந்து, எல்லா விதமான லைட்டு, ஃபேனு, இது மாதிரி ரூம் ஹீட்ரு, இப்படி எல்லாத்துக்குமே சோலார் பவர் போயிடும். ஒரு வீடு இருந்தால் அதோட முழுமையான தேவைகள் வந்து சோலார்லேயே போயிடும். சரி, இந்த வீடு எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படிங்கிறத 2500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான முழு மின்சாரத்தையும் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய இந்த சோலார் பேனல் கொடுத்துருது. அப்போ எந்த அளவுக்கு அதிகமான சூரிய சக்தி நம்ம பூமிக்கு கிடைக்கிது பாருங்கள். இதை விட்டுட்டு தான் நம்ம மாற்று எரிபொருளை தேடி போய்கிட்டு இருக்கோம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்டோ அல்லது மற்ற விதமான நிலக்கரி இந்த மாதிரி ப்ராடக்ட்டோ நம்ம வாங்கும்போது அதிகமாக பூமி சீரழியுது. இப்போ இது வந்து சஸ்டெயினபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 250 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டாலே ஒரு நாளைக்கு அந்த வீட்டுக்கு தேவையான 15 யூனிட் மின்சாரமும் உற்பத்தி ஆகுது. இப்போ இதே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிங்கன்னா சமையல், போக்குவரத்து உட்பட எல்லாத்தையுமே நம்ம சோலார்லேயே கொண்டு வந்துடலாம். இது ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டு இந்த சோலார் டெக்னாலஜியில். இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வந்துருச்சு. எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் 150 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் உள்ள லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியெல்லாம் வந்துடுச்சு. ஒரு சார்ஜ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி காரெல்லாம் 550, 600 கிலோமீட்டர். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மகேந்திராவில் கொடுத்துருக்குற காரு 600 கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜில் நம்ம மெட்ராஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி 80% சார்ஜ் வந்து 15 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிற மாதிரி குயிக் சார்ஜ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ எதிர்காலத்தில் நம்ம இந்த சோலார் போட்டிருக்கும்போது நம்ம போக்குவரத்துக்கு பெட்ரோலு, டீசலை நம்ப வேண்டியதில்லை. நம்ம சமைக்கிறதுக்கு எரிபொருளுக்கு ஃபுல்லாக இண்டக்ஷன் குக் டாப்ஸ் வந்துருச்சு. 2 பர்னர் உள்ளது, 3 பர்னர் உள்ளது வந்துருச்சு. அப்போ சமையலுக்கும் நம்ம எரிவாயுவை பயன்படுத்த வேண்டிய தேவை குறைஞ்சிரும். போக்குவரத்துக்கு நம்ம சார்ஜிங் பண்ணிடுறோம். 2 வீலர், 4 வீலர் எல்லாமே சார்ஜ் பண்ணிடுறோம். ஒரு வீட்டில் ஒரு 10லேருந்து 20% அளவுக்கு நம்ம சோலார் போட்டாலே நம்முடைய முழுமையான தேவைகள் இந்த ஜென்மத்துக்கே முடிஞ்சிருது. அந்த அளவுக்கு லேட்டஸ்ட்டு சோலார் டெக்னாலஜி வந்துருச்சு. இங்கே இந்த பண்ணை வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா விதமான டிஸ்டண்ட்டான லைட்டுக்கு 50 அடி தூரத்தில் ஒரு லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு சோலார்லேயே நம்ம ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துட்றோம். சாயங்காலம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். யாரும் போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு போல் போட்டு அந்த போல் நம்ம வயர் எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோலார் பேனலில் வரக்கூடிய மின்சாரம் அந்த சோலார் பேனலுக்கு அடியில் இருக்கக்கூடிய லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியிலேயே ஸ்டோர் ஆகிடுது. ஆட்டோமேட்டிக் சென்சார் இருக்குது, மோஷன் சென்சார் இருக்குது. இப்படி லைட்டிங்கு, ஆன் கிரிட் சிஸ்டம், அது மாதிரி இப்போ கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ பேக்கப்பு ஒரு நாள் முழுமைக்கும் 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் நமக்கு பேக்கப் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து சோலார் எம்பிபிடி ஆஃப் கிரிட் சிஸ்டம், வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டத்துக்கு தேவையான பவரும் இதில் வந்துடுது. நிறைய பேர் சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம் வேணும்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் பழைய டெக்னிக். சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மாடியில் ஒரு பெரிய ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு டேங்க் வச்சு அதுலேருந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பைப்பு இழுத்துட்டு வந்து கீழே கொடுத்து பாத்ரூமில் தனியாக ஒரு பைப் வைக்கணும். ஆனால் ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டு இது மாதிரி பேக்கப் சிஸ்டம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மின்சாரமே உங்கள் வீட்டில் கட் ஆகாது. ஆன்கிரிட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ரூம் வாட்டர் ஹீட்டர், பாத்ரூம் வாட்டர் ஹீட்டர் கம்ப்ளீட்டாக சோலார்லேயே ஓடிடும். அப்போ பாத்ரூமில் இருக்கக்கூடிய மிக்சர் முதற்கொண்டு எல்லாமே சோலார் பவரில் ஓடிடுது. இந்த மாதிரி அற்புதமான எல்லா விதமான லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். சோலார் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டத்தில் இது மட்டும்தான் உபயோகிக்க முடியும், இதெல்லாம் உபயோகிக்க முடியாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆன்கிரிட்டும் போட்டிங்கன்னா நேராக இபி மீட்டரில் கொண்டு போய் கொடுத்துட்றோம். இபி மீட்டரில் உள் வரக்கூடிய மின் இணைப்பில் என்ன விதமான உபகரணங்களை நீங்கள் இணைச்சிருந்தாலும் எல்லாமே சோலாரில் ஓடிடுது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு தேவையான எல்லாமே 100% சோலாரில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மாதிரி ஒரு மின் இணைப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த மின் இணைப்புக்கு பேரளவுக்கு நம்ம நெட்வொர்க் சார்ஜ், மின் இணைப்பு வச்சுருக்கிறதுக்காக மினிமம் சார்ஜ்
ஒரு 300 கட்டிடுறோம். மற்ற எல்லா பயன்பாடுகளுமே ஏசி உட்பட, வாட்டர் ஹீட்டர் உட்பட, சமையல் உட்பட எல்லாமே நீங்கள் சோலாரில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே மனசு திருப்தியாக இருக்குது. இப்போ எதிர்காலத்தில் இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா கூட அதையும் சோலார்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபார்ம் ஹவுஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வராங்க, மாதத்தில் 15 நாள் தங்கியிருக்கிறாங்கன்னா உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் பூரா நம்முடைய இபி அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்கள் 2 கார் எடுத்துகிட்டு வரீங்க, வந்து 2யும் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கரண்ட்டு பில் ஓடாது. எவ்வளோ பைக் இருந்தாலும் இப்போ ஒரு இடத்துல பார்த்தேன், அவங்க வந்து பால் கொண்டு போய் வீடு வீடாக கொடுத்துட்டு வர்றதுக்கு எலக்ட்ரிக்கில் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த சோலார் பிளேட்டில் டெய்லி பால் கொண்டு போய் டெலிவரி பண்ணுற வண்டியும் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பலவித வசதியும் இதில் இருக்குது.